إياك نعبد وإياك نستعين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து சூராவின் விளக்கத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். கடந்த ஜும்மாவின் வாய்ப்பில் நாம் சொன்ன செய்தி, நாம் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் உதவி தேட வேண்டும். ஐயா கனபுது ஐயா கனஸ்தாயின் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அல்லாஹ்விடம் மட்டும்தான் உதவி தேடணும், அவனை தவிர வேறு யாரிடமும் உதவி தேடக்கூடாது என்கிற செய்தியையும், எப்படி உதவி தேட வேண்டும், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிற செய்தியை நம்ம சொன்னோம். அடுத்ததாக ஏதேனும் நல்ல காரியங்களை செய்துவிட்டு உலகத்தில் ஒரு நல்ல காரியங்கள் செய்து உலகத்திலே ஏதோ ஒரு ஆபத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம அல்லாஹ்ட்ட அந்த நல்ல காரியத்தை நினைவுபடுத்தி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வான் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ரகசியமாக அல்லாஹ்ட்ட ரகசியமாக தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும், சத்தமாக அந்த கூட்டுதுவா இதெல்லாம் கூடாது என்பதற்காக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிற செய்தியை நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், நீங்கள் ரகசியமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற செய்தியோடு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் பிரார்த்தனையில் என்னென்ன, நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன், நம்ம நிறைய தேவையுடைகளாக இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, சிரமங்கள் கஷ்டங்கள் போகக்கூடிய ஒரு, இப்போ அதெல்லாம் போக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ்ட்ட தான் நம்ம எல்லாமே கேட்கணும் என்கிற அடிப்படையில் இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிந்து கொண்டால், பிரார்த்தனை என்பதை துவா என்பதை நம்ம ஆழமாக புரிந்து கொண்டால், எந்தெந்த சூழலில் கேட்கணும், எப்படி கேட்கணும், சில நேரங்களில் கேட்கப்படுகிற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது, சில அமல்களை செய்துவிட்டு கேட்கிற துவாக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிறது என்கிற செய்தியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இன்னும் சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் வலியுறுத்தி கேளுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ் ரொம்ப ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் கொடுத்தாதான் போச்சு, கொடுக்கலாம் என்ன செய்யறது, அதனால் நம்ம அவனை ஒரு மிகப்பெரிய அதிபதி, அவன் அடக்கி ஆளக்கூடியவன், அவனை வல்லமை மிக்கவன், அவன்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது என்று பயந்து கொண்டு அல்லாஹ் நீ கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போ, நீ விரும்பினா கொடு, இல்லை விரும்பாட்டி நீ கொடுக்காத என்று அப்படி கேட்காதீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னால், நீ வலியுறுத்தி கேளுங்கள், நீ தான் அல்லாஹ் கொடுத்தாகணும், உன்னை தவிர நான் எங்கே போவேன், நீ கொடுக்கலைன்னா நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம புகாரி 6338வது செய்தியாக பார்க்குறோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், சொர்க்கத்திலேருந்து தூக்கி வெளியே போடுறான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஒரு துவா செய்கிறாரு, அப்படி நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. என்ன செய்கிறாரு, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லகுனும் மினல் ஹாசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடும், நீ தான் எல்லாம் மன்னிக்கணும், நீ தான் அருள் புரியணும், நீ மன்னிக்கலாம், நாங்கள் வேற எங்கே போவோம், நீ விரும்பினா கொடு, இல்லைன்னா அப்படின்னா என்னாச்சு, நீ கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேற எங்கேயாவது போகிறேன், ஒருத்தண்ட போய் உதவி கேட்குறோம், நீ கொடுத்தா கொடுப்பா, இல்லை நான் வேற எங்கேயா போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், மனுஷன்கிட்ட வேணா சொல்லிட்டு போகலாம், ஆனால் அல்லாஹ்கிட்ட அப்படி சொல்ல முடியுமா,
நீ விரும்பினா கொடு, இல்லைன்னா நான் வேற எங்கேயா போய் கேட்குறேன், வேற கடவுள்கிட்ட கேட்குறேன் என்று சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நீங்க என்ன செய்யணும், நீ தான் கொடுக்கணும், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை என்று அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிகாட்டுதல் ஒரு வழிகாட்டுதலை சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க சொன்னா, இப்போ பிரார்த்தனை கேட்கிறோம், அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் சில நேரங்கள் இருக்கு. நம்ம நிறைய ஒரு கஷ்டத்திலையோ இல்லை சிரமத்திலையோ இல்லை தேவைகள் ஏதோ ஒரு குழந்தை இல்லை அல்லது ஒரு காரியம் நமக்கு முழுமையாக நிறைவேறணும், நான் கேட்டு பார்க்குறேன் கிடைக்கல என்றெல்லாம் நம்ம புலம்பக்கூடியவர்களை பார்க்குறோம். அப்போ சில நேரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இப்போ எந்த நேரம்? இரவில் 3வது பகுதி இருக்க, இரவை 3 பகுதியாக பிரித்து அது இறுதி பகுதி 3வது பகுதி இருக்குதே, அந்த நேரத்தில் இறைவன் கீழ்வானத்துக்கு வருகிறான். கீழ்வானத்தில் வரானா அவன் பார்வை அங்கே வருது, அவனுடைய கவனம் அங்கே இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் இப்போ ஒரு 6 மணிக்கு சூரியன் மறையுன்னு வச்சுங்க, சூரியன் 6 மணிக்கு மறையுது, ஒரு 6 மணிக்கு சூரியன் வெளியாகுது. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சு? 12 மணி நேரம். அப்போ 12 மணி நேரத்தை 3ஆக பிரித்தா 4, அப்போ 8 மணி நேரம். ஒரு 6 மணிலேருந்து 6 மணிக்கு சூரியன் மறையுது சொன்னால் 8 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ வரும்? 4 மணி, 2 மணி. 2 மணிக்கு பிறகு நீங்கள் ஃபஜ்ர் வரை நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் இறைவனுடைய கவனம் இங்கே இருக்கிறது. இறைவன் சொல்கிறான், இறைவன் சொல்வதா நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னிடத்தில் யாரேனும் கேட்பவர்கள் உண்டா? அந்த நேரத்தில் இறைவன் வந்து சொல்றானா, நீங்கள் என்னிடத்தில் யாரேனும் கேட்பவர்கள் உண்டா, நான் கொடுக்கிறேன். என்னிடத்தில் யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா, நான் அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று இறைவன் எப்பொழுது சொல்கிறான்? இரவின் 3வது பகுதியில், 3ஆக பிரித்து 3வது பகுதி இறுதி பகுதியில் இறைவன் கீழ்வானத்திற்கு வந்து இந்த அடியார்களிடத்துல, இந்த மனிதர்களிடத்துல சொல்கிறான், நான் என்னிடத்துல யாரேனும் இந்த நேரத்தில் கேட்டால் நான் கொடுக்குறேன், என்னிடத்துல கேளுங்க, யாரேனும் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கிறேன், என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தியை பார்க்குறோம். அந்த நேரத்தில் நம்ம ஏதேனும் முக்கியமான தேவைகள் இருந்தால் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அந்த நேரத்தில் எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட நம்ம மன்றாடி கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை நம்ம எந்தெந்த நேரத்தில் கேட்கணும், எந்த சூழலில் கேட்குதுங்கிற செய்தியை அறிந்து வைத்து கொண்டோம்னு சொன்னால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதோட இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அதை எப்படி கேட்கணும் என்கிற வழிகாட்டுதலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லணும், அந்த எந்த நேரமோ அது ஒரு சிறிய நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் ஒரு சிறிய நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம தொழுகிறோம், ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு வெள்ளிக்கிழமையில நம்ம அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும்னா, நம்ம தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமையில நம்ம உதிரியான வேற நேரங்கள் போக நம்ம தொழுது கொண்டே இருந்தோம், தேவை இருக்கிறப்ப தொழுது கொண்டே இருந்துட்டு அந்த நேரத்தை அடைஞ்சிட்டோம். அந்த நேரத்தில் நம்ம தொழுதுறோம்னு வச்சுங்க, தொழுது முடிச்சுட்டு அந்த நேரம் கடந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரார்த்தனை செய்தால் கூட எல்லாம் அங்கீகரிச்சுவான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தொழுது கொண்டு இருக்கணும். அது ஒரு சிறிய நேரம். வெள்ளிக்கிழமைங்கிறது அந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்பது ஒரு சிறிய நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா இடத்துல தொழுது கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், தொழுது முடிச்சுட்டு அந்த நேரம் கடந்து போனால் கூட பிரச்சனை இல்லை, அப்புறம் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம், உங்கள் தேவைகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி புகாரியில் 935வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, நம்ம நோன்பு வைக்கிறோம், ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் நோன்பு வச்சு, நம்ம ஒரு முக்கியமான தேவை இருந்து சொன்னால் நோன்பு வச்சுட்டு நீங்கள் நோன்பு வைத்ததிலிருந்து நோன்பு திறக்கிற வரை நீங்கள் எந்த பிரார்த்தனை கேட்டாலும் உங்கள் தேவைகளை கேட்டால் அங்கே அங்கீகரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவை இருக்கிறப்ப ஒரு நோன்பு வச்சுட்டு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். இது ஒரு 3வது ஒரு செய்தி. அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, பாங்கு சொல்கிறாங்க. பாங்குக்கும் இக்காமத்துக்கு இடையில இருக்குல்ல, நம்ம தொழுகைக்கே ரொம்ப லேட்டாக தான் வரும், பெரும்பாலும் மக்கள் வரக்கூடிய மக்கள் கூட லேட்டாக வரும், எல்லாம் வக்கத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தொழுதுட்டு போகிறோம், அப்படி தான் நம்ம சூழல் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவை இருந்துன்னு சொன்னால், நம்மளோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது வரும்னு சொன்னால், பாங்கு சொன்ன உடனே பள்ளியாசுக்கு வந்து பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில நீங்கள் அமர்ந்து ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்தோம்னு சொன்னால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நீங்கள் சஜிதாவில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதுவும் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் சஜிதா. நான் என் தலையை நெத்தியில் தரையில் வச்சு, யா அல்லாஹ் உனக்கு நான் அடிமை ஆயிட்டேன், அந்த இடம் தானே ரொம்ப அடிமைத்தனத்தை
காட்டக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு இடம் எதுன்னு சொன்னால் சஜிதாவுடைய இடம். அப்போ நீங்கள் சஜிதாவில், அதாவது ஒரு ஜமாத்தாக தொழுகையில் வந்து பெரும்பாலும் நேரம் இருக்காது. நம்ம தனியாக தொழுதுட்டு நஃபிலோ சுன்னத்தோ ஏதோ தனியாக நம்மளாக தொழுது விட்டு அப்பொழுது நம்ம சஜிதாவில வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம தேவைகளை கேட்டோம்னு சொன்னால் அதை அங்கீகரிக்கிறான் இறைவன் என்று நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த நோம்பாளி இருக்குல்ல, அதில் 3 செய்தியை நபிகள் சொல்கிறாங்க. நோம்பாளியாக இருக்கும்போது நீங்கள் கேட்டால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்கிற நபிகள் நாயகம் இன்னும் ஒரு 2 செய்தியை சேர்த்து சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நீதியாக நடக்கக்கூடிய அரசன், அது நமக்கு வாய்ப்பு இல்லை. நீதியாக யார் நடக்கிறாரோ அந்த அரசன் பிரார்த்தனை செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, இந்த பிரார்த்தனை நமக்கு யாரும் கேட்டுவிடக்கூடாது என்று நம்ம ரொம்ப பயப்படும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம பெரும்பாலும் நமக்கு தெரியாமலோ அல்லது தெரிந்தோ மற்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்து விடுகிறோம். அப்போ இறைவன் சொல்லி காட்டுகிறான், நபிகள் சொல்லி காட்டுறாங்க, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள். யாருக்காக நம்ம ஒரு அநியாயம் செஞ்சுட்டோம், அவன் அல்லாட்ட கை எழுந்துட்டான், இறைவா இவன் எனக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டான், இவனை பார்த்துக்கன்னு சொல்லிட்டாலே அது நிச்சயமாக இந்த உலகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்குது. உலகத்திலேயே அங்கீகரிக்கணும். ஒருத்தனுக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன அநியாயம், ஒரு பெரிய அநியாயம், அவன் மனசு பாதிக்கிற அளவுக்கு, அவன் மனம் புண்படுகிற அளவுக்கு, அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற அளவுக்கு ஏதேனும் நம்ம அநியாயம் செய்து விட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அது பாரதூரமான ஒரு பின் விளைவை நமக்கு ஏற்படுத்திவிடும் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுறான். பாருங்க, என்ன அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு என்ன சொல்றான்னு சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனில், இத்தகு தாவத்து மௌலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அநீதி இந்த தவறான வார்த்தைகள் இருக்குல்ல, அசிங்கமான வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான், வெறுக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கோபத்தில் பேசுகிறோம். ஆனால் அது மாதிரியான வார்த்தைகளை, அந்த அசிங்கமான வார்த்தைகளை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அநீதி இழைக்கப்பட்டவன் என்ன பேசினாலும் சரி, என்ன தவறான அநியாயமான அசிங்கமான வார்த்தைகள் பேசினாலும் அல்லாஹ் அதை வந்து அங்கீகரிச்சிருவான்னு சொல்லி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிற செய்தியை பார்க்குறோம். அப்போ நீங்கள் நம்ம நபிகள் நாயகம் ஒரு காலத்திலேயே நீங்கள் அந்த அநியாயம் செய்யப்பட்ட உடனே அது அவங்க அதுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுட்டான்னு சொன்னால் உடனே அங்கீகரிக்கப்பட்டுங்கிறதுக்கு சில செய்திகளை நம்ம பார்க்குறோம். என்ன சொன்னால், இந்த சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாப் யாருன்னு சொன்னால், ஹைஸ் பின் சாபித் அப்படிங்கிற ஒரு நபி தோழர். அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவருடைய தலைமையில் தான் ஒரு 10 சொர்க்கவாசிகளில் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவரில் இவர் தலைமையில் தான் ஈராக் வெற்றி கொள்ளப்படுது. அப்போ உமர் அலி காலத்தில் இவர் தலைமையில் தான் ஈராக் வெற்றி கொள்ளப்படுது. அப்போ என்ன செய்யலான்னு சொன்னால், அவரையே அந்த கூபாவுக்கு கவர்னராக நியமிச்சிடறாங்க. யார்? சாத் பின் சாபித்தை அந்த இதுக்கு நியமிச்சிடறாங்க. அப்போ அவர் அங்கே போய் ஆட்சி செய்து இருக்கும்போது என்ன செய்யறான்னு சொன்னால், அவர் ரொம்ப நேர்மையாக நீதியாக ஆட்சி செய்கிறார். ஆனால் அதில் பிடிக்காத ஒருத்தர் என்ன செஞ்சிடறாரு, இன்னைக்கு மொட்டை கடிதாசி போடுற மாதிரி உமர் அலி அவனுக்கு ஒரு லெட்ரு போட்டுறாரு, இவர் சரியில்லை ஆள், ஒழுங்காக தொழு வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதாசி போட்டுறாங்க. உடனே உமர் அலி என்ன செய்கிறாங்க, இந்த கடிதம் வந்தவொடனே அந்த விசாரணை நடக்கணும்ல, விசாரணை நடக்க பெறுகிற வரை அவரை ஆட்சியிலேருந்து எடுத்துடுறாங்க. அவர் கவர்னர் பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டு விசாரணைக்கு போகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கான், ஆட்சியாளர்கள் இருக்கான், அவன் பேரில் எவ்வளவோ அநியாயமான குற்றச்சாட்டுகள் இருக்குது, செஞ்சதுக்கான ஆதாரம் இருக்குது, ஆனால் எந்த ஆக்ஷனும் இல்லை. ஆனால் இவரை பற்றி உமர் அலி ஆவணத்தில் ஒரு குற்றச்சாட்டு தான் வருது, உண்மையா பொய்யா ஒன்றும் நிரூபிக்கப்படல, ஒரு குற்றச்சாட்டு வருது. உடனே என்ன செய்கிறாங்க, நீ ஆட்சியிலேருந்து நீ விலகிடு, உனக்கு விசாரணை பண்ணிவிட்டு அப்புறம் தான் உனக்கு சரியாக நீ செஞ்சிருந்தா ஆட்சி கிடையாது, பொறுப்பு கிடையாது, செய்யலைன்னு சொன்னால் மீண்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை விலக்கிறாங்க. விளக்கினோடனே விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. உமர் அலி ஆவணம் விசாரிக்கிறாங்க, என்னப்பா நீ சரியாக தொழு வைக்கிறது இல்லைன்னு சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்க அப்படின்னோடனே அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி தொழ கண்டேனோ, அதை எந்த அளவுக்கு விரிவாக சொல்கிறான்னு சொன்னால், இசாவுடைய தொழுகை இருக்க அதில் முதல் 2 ரக்காயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சூறா ஓதுவாங்க, பெரிய சூறா ஓதுவாங்க. அடுத்து முதல் ரக்காயத்தில் பெரிய சூறா ஓதுவாங்க, 2வது ரக்காயத்தில் சின்ன சூறா ஓதுவாங்க. அதே போல தான் நான் தொழ வைக்கிறேன் அப்படின்னு இவர் சாத் பின் சாபித் சொல்கிறார். அப்போ உமர் அலி என்ன சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இப்படி தான் செய்வாங்கிறது எனக்கு தெரியும். அப்போ உமர் அலி அவனுக்கு நெருக்கமான ஒரு ஆள்,
10 சஹாபாக்களை சொர்க்கத்துக்கு நிச்சயம் சொல்லப்பட்ட 10 நபி தோழர்களில் இவர் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் மீது குற்றச்சாட்டு வருகிறது. இவர் அதெல்லாம் இருக்காது என்று சொல்லவில்லை. ஆட்சியாளராக இருக்க உமர் என்ன சொல்றாங்க, உடனே பதவியை நீக்கிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறார். நீ ஆமா அப்படிதான் செய்வேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் மேல ஒரு புகார் வந்திருக்குது, அதனால விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு குழு அனுப்புறாரு. அவர் தொலை வைக்கக்கூடிய பகுதிக்கு அந்த கூபாவுக்கு ஒரு குழு அனுப்புறாரு, அந்த பள்ளிவாசலுக்கு. இவர் மேல என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புனோன்னா அங்கே போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா எல்லா மக்களும் என்ன சொல்றாங்க, எந்த குறையும் சொல்லலை. இவர் நல்லா தொழு வைப்பாரு, நல்ல மனிதர், நீதியாக நடப்பாரு, நேர்மையாக இருப்பாரு, யாருமே குறை சொல்ல. ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, உசாமா பின் கதாதா என்கிற ஒருத்தர் மட்டும் என்ன சொல்றாரு சொன்னா, இவர் நீதியாக நடக்கிறது இல்லை. ஒரு பொருளாதாரத்தை பங்கு வச்சான்னு சொன்னா அதுல நீதியாக நடக்கிறது இல்லை. ஒரு தீர்ப்பு சொன்னா அதுல நீதியாக நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு. அப்போ அங்கே சாது பின் சாபித்தும் இருக்கிறாங்க, பொதுமக்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் அந்த குற்றச்சாட்டை சொல்றார். அப்போ இவருக்கு அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மீது, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்ல ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிறக்கூடியவர் மீது ஒரு செய்யாத ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொன்னால், அதுவும் பொது சபையில் சொன்னாங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இவர் ஒரு நபித்தோழர், அதுவும் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். இவருக்கு கடுமையாக கோபம் வருது. இவர் ஒரு பொது சபையில் அவர் செய்யாத ஒரு செயலை, இவர் நீதியாக நடக்கவில்லை என்று சொன்ன ஒரு செய்தி அவருக்கு கடுமையாக கோபம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், விரைவா உடனே அவர் அங்கெல்லாம் முறையிடலை. நான் இப்படிலாம் இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, இவர் இப்படிலாம் செய்யலை அப்படின்னு இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அங்கே போய் உமர் அலி ஆட்ட நீதி கேட்கல. உடனே அவர் என்ன செய்யறார், அல்லாட்ட கையெழுதிட்டார். ஆனால் மனசு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் அவர் எவ்வளோ கடுமையாக அல்லாட்ட பிரார்த்தனை செய்தார் தெரியுமா, விரைவா இவர் சொல்றதுல இவர் பொய்யனாக இருந்தால் இவரை தள்ளாத வாழ வச்சிரு, ரொம்ப வயது முதிர்மை வரையில அடையிற வரை இவரை வாழ வச்சிரு, அதோட கண் பார்வையை போக்கிரு, இவருக்கு நிறைய வறுமையை கொடுத்துரு, நிறைய சோதனையை கொடுத்துரு. இந்த பிரார்த்தனை யார் செய்கிறார்? சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபி தோழர். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு பண்பாடால் ஒரு அற்புதமான மனிதர்கள் அவர்களெல்லாம். ஆனால் அவர்கள் மீது ஒரு பொது சபையில் செய்யாத ஒரு செய்தியை குற்றச்சாட்டாக சொல்ற போது அவர்களுக்கு எவ்வளவு கடுமையாக. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், அநீதி இழைக்கப்பட்டவன் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் என்று அல்லாவே நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அப்ப இவர் இப்படி சொல்லிட்டாரு, ரொம்ப வறுமையை ஆக்கிரு, அவருக்கு நிறைய சோதனை கொடுத்துரு, தள்ளாத வயது வரை அவரை வாழ வச்சிரு என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செஞ்சிடறார். அதன் பிறகு அவரு நபி தோழர்கள் சொல்கிறார்கள், அவரே சொல்றாரு, சாதுபின் அவருடைய பிரார்த்தனை என் விஷயத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப தள்ளாத வயது வரைந்து அவருடைய புருவமெல்லாம் பெருசா வளர்ந்து அவர் கண்ணை மறைச்சி அப்படியே பெண்கள் மேலாம் போய் உளுந்து பெண்கள்லாம் திட்டி ரொம்ப வறுமையில அப்படியே இறந்து போனார் என்கிற செய்தியை நம்ம பார்க்கணும். அப்ப அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் அது ரொம்ப பெரிய ஒரு பாரதூரமான, அவன் கையை ஏந்திட்டான்னு சொன்னா உடனே அல்லாஹ் அங்கீகரிச்சிருவான், அது உலகத்திலே நடந்துரும் என்று சொல்லி நம்ம செய்தியை பார்க்கணும். அதே போல இவர் நபியல்லா ஸல்லல்லாஹு அவர்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு கவர்னர் அனுப்புகிறாங்க. அடிக்கடி இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஊருடைய எல்லைக்கு கொண்டு அவரை இதில் குதிரையில் உட்கார வச்சு அழைத்து கொண்டு எல்லை பகுதியில் கொண்டு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வருது. முஆது பின் ஜபல் அவர்கிட்ட சொல்கிறாங்க, முஆது பின் ஜபல் அவர்களே, நீங்கள் ஒரு பகுதிக்கு கவர்னராக போகிறீங்க, அவரை கவர்னராக அனுப்புகிறாங்க, யமனுக்கு கவர்னர் அனுப்புகிறாங்க. அப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அங்கே போய் ஜக்காத் வசூல் பண்ணணும். ஒரு அரசாங்கம் ஜக்காத்தை வசூல் செய்யணும். நீங்கள் ஜக்காத் வசூல் செய்கிறப்ப அவன் செல்லமாக வச்சுருப்பான்ல, ஒரு ஆடோ அல்லது மாடோ ஒட்டகமோ வச்சுருப்பான், அவன் செல்லமாக வச்சுருப்பான். அப்போ ஒரு 100 ஆடு இருந்தால் அதுக்கு 2 ஆடு வசூல் பண்ணணும். அப்போ அந்த வசூல் பண்ணுற போது அவன் செல்லமாக வச்சுருக்கக்கூடிய, அவன் பிரியமாக வச்சுருக்கக்கூடிய அந்த பிராணியை நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஜக்காத் வசூல் செய்வது என்பது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் நீங்கள் போய் அவன் செல்லமாக வச்சுருக்கக்கூடிய, அவன் பிரியமாக வச்சுருக்கக்கூடியதை நீங்கள் வலுக்கட்டாயமாக எடுத்து வந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் செஞ்ச அநியாயம் ஆயிரும். அவன் அல்லாஹ்கிட்ட கையை எழுந்துச்சான்னு சொன்னால் அது பெரிய பாரம்பூரமான ஒரு விளைவை ஏற்படுத்திடும் என்று நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக, ஒரு அறிவுரையாக சொல்லி நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆது பின் ஜபல் அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பினாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்னொரு சம்பவம், அர்வா என்கிற ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால், சாத் பின் ஜெயித், அவர் சாத் பின் அபி வக்காஸ், இவங்க சாத் பின் ஜெயித் ரலியல்லாஹு அவங்க, அவருடைய பக்கத்து வீட்டுக்கார போல இருக்க அந்த பெண்மணி அர்வா என்கிற ஒரு பெண்மணி.
அந்த பெண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னால், இவருடைய இடத்த ஏதோ கொஞ்சம் இடத்த இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கொஞ்சம் இடத்த இது வந்து ஏன் இடம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. பொது சபையில் வந்து விசாரணை நடப்பா அந்த அம்மா வந்து சொல்லி இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா ரொம்ப கவனமாக சொல்லு, இது ஏன் இடமா உன் இடமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஜான் நீ வந்து அடுத்தவங்க இடத்த அபகரிச்சிட்டுன்னு சொன்னால் இந்த பூமி மாதிரி 7 பூமியை வந்து அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் கழுத்தில் மாட்டி விட்டுருவான். 7 பூமியோடைய எடை அளவு கழுத்தில் மாட்டி விட்டுருவான். அடுத்தவனோட இடத்த ஒரு ஜான் நீ எடுத்துக்கொண்டால் கூட 7 பூமி அளவு உன் கழுத்தில் மாட்டிடுவான். ரொம்ப கவனமாக சொல்லு, இது உன் இடமா யா இடமா அப்படின்னு கேட்குறாரு. ஹதீஸை சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இல்லை இது யா இடம் தான் அப்படின்னு அந்த அம்மா அப்பயும் சொல்லுது. அப்போ அவர் பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹ்ட்ட, இறைவா இந்த அம்மா சொல்றது பொய்யாக இருந்தால் இந்த அம்மாவுக்கு கண் பார்வையை போக்கிரு, இந்த அம்மாவுடைய வீடே வந்து அதுக்கு கபூர் ஆக்கிரு என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார். அநீதி இழைக்கப்பட்டவன் எதை வேணாலும் கேட்கலாம், எல்லாம் அங்கீகரிச்சிட்டால அந்த நேரத்தில் அவனுடைய கோபம், அந்த சூழல் எப்படி ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலிருந்து கொப்பளிக்கிறதோ அது மாதிரி அவன் கேட்டுவான். அவர் கேட்டார்ல, அவர் கண் பார்வை எல்லாம் போகணும், வறுமையாக இருக்கணும், சோதனையாக்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, இதெல்லாம் சாதாரணமாக கேட்க மாட்டோம், மனுஷன் அடுத்தவனுக்கு கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் அவனுடைய உள்ளம் அந்த நேரத்தில் அவன் எப்படிப்பட்ட இழப்போ அல்லது மற்ற சூழல் அவனுடைய உள்ளத்தை எப்படி செய்கிறதோ அதுபோல் அவர் என்ன செய்யறார், ஒரு சஹாபியா இருந்தாலும் என்ன கேட்கிறாரு, இந்த அம்மா சொல்றதுல பொய்யாக இருந்தால் இந்த அம்மாவுடைய கண் பார்வை போக்கிரு, இவருடைய வீட்டையே அந்த அம்மாவுக்கு கபூர் ஆக்கிரு என்று பிரார்த்தனை செய்கிறார். பிரார்த்தனை செய்தால் அது உலகத்திலேயே அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த அம்மா இறுதி நாளில் எந்த அளவு கண் பார்வை போய் அந்த அம்மா வீட்டில் ஒரு கிணறு இருந்துச்சான், அந்த கிணத்துலேயே அந்த அம்மா விழுந்து அதிலே இறந்து போய் அதுவே கபராக மீண்டும் எடுக்க முடியாமல் அதுவே கபராக ஆகிவிட்டது என்ற செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டால் அது எவ்வளோ பெரிய, இந்த உலகத்திலேயே அவன் கையேந்தினான். அதில் வர இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், முஸ்லீமுக்கு அநியாயம் செஞ்சு அவன் கையேந்தாலும் அல்ல அங்கீகரிப்பான் இல்லை. யாராக இருந்தாலும் சரி உலகத்தில் அவன் முஸ்லீமாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அவன் முஸ்லீம் அல்ல. நபிகள் நாயகம் இதவே சொல்கிறாங்க, அவன் ஒரு அநீதி இழைக்கப்பட்டவன் ஒரு காஃபிராக இருந்தாலும் அவன் அல்லாஹ்விட்டன்னு கையேந்தன்னு இல்லை, அவன் நாசமாக போட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போதும். அவன் அல்லாஹ் இவனை நாசமாக்கிற அப்படின்னு சொல்ல தேவையில்லை. முஸ்லீம் அல்லாதவனுக்கு, நிராகரிப்பவனுக்கு, காஃபிருக்கு அல்லாஹ்வை தெரியாமல் இருக்கலாம், அவன் ஒரு கடவுள் நம்புவான்ல, ஒரு கடவுள் இருக்கிறான் நம்புவான்ல, அநீதி இழைக்கப்படுகிற போது இவன் நாசமாக போட்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஏழைகளுடைய சொத்தை அபகரிச்சிருப்பான், அந்த சொத்தை அங்கே அபகரிச்ச ரோட்டில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இவன் நாசமாக போட்டு மண்ணள்ளி விட்டுருப்பான் பெண்கள். அப்போ என்ன ஆவான், ரொம்ப மாளிகையில் இருந்தவன், ஜமீன்தார் இருந்தவன் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருந்த வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அப்படி முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நம்ம ஒரு முஸ்லீமாக இருந்து அநீதி இழைத்து விட்டாலும் சரி, அவன் நாசமாக போட்டும் என்று சொன்னால் இறைவன் அங்கீகரித்து விடுவான். அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று இது இல்லை, சட்டம் இல்லை. அவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்து விட்டால், அநீதிக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட்டால் இறைவன் அங்கீகரித்து நம்மளுடைய வாழ்க்கை நாசமாகிவிடும், உலகத்திலேயே அது நாசத்தை கொடுத்து விடும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே நமக்கு தேவையான பிரார்த்தனையை எந்த சூழலில் கேட்க வேண்டும். நோன்பு வச்சுட்டு நமக்கு தேவையானது பிரார்த்தனை செய்யலாம், இல்லை தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்தால் நம்ம தேவை அங்கீகரிக்கப்படும். நமக்கு ஒரு குழந்தை வேணும், அல்லது ஒரு வறுமையிலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்படணும், ஒரு நோயிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும், ஒரு வெள்ளிக்கிழமையில தொழுதுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் அதை கொடுக்குறான். அதே போல் ஜிம்மாவுடைய நாளில் ஏதோ ஒரு நேரத்தை நம்ம சிறிய நேரம் இருக்கிறது, ஒரு நாளை ஒதுக்கி, ஜிம்மாவுடைய நாளை ஒதுக்கி அந்த நேரம் முழுவதும் நம்மளுடைய சுய தேவைகள் போக தொழுது அல்லாஹ் இடத்துல நம்ம தேவையை கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்படி நேரங்கள் இருக்கிறது, சூழல்கள் இருக்கிறது. ஒரு வணக்க வழிபாடை செய்துவிட்டு நம்ம கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்போ இதெல்லாம் புரிந்து ஏதேனும் 1-2 அல்லாஹ் இடத்துல ஒரு ஞாபகம் வச்சு, இந்த ஜிம்மாவில் நம்ம பேசுகிற செய்திகளை 1-2 ஞாபகம் வைத்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. அதை நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மக்களாகவும், அதே போல் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பதிலிருந்து ரொம்ப 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 கவனமாக, இந்த உலகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்டு அது நம்மளுடைய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வாக்கி அருகிற பிரார்த்தனையோடு என் முதல் ஒரு இலவச அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமில் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது தேவைகளை
இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்துதான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தாண்டி நம் உழைப்பாலோ நம் திறமையாலோ நம் அறிவாலோ எதையும் நம்மால் அடைந்துவிட முடியாது என்கிற சிந்தனை நமக்கு முதல்ல வரும். இப்போ நமது தேவைகளை நம்ம அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து தான் கேட்டு தான் நம்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சிந்தனை நாம் முதல்ல வரும். அடுத்ததாக அந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளில் இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரனுக்காக நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், பார்த்தா பேசுகிறோம், போயிட்டு வரேன்னு சொன்னால் அவனை துவா செய்ய என்று நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நம்ம ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நம்ம கடந்து போகிறோம். அதை ஞாபகம் வச்சு பிரார்த்தனை செய்ய சொன்னாங்களே, அவங்க நோயாளியாக இருக்காங்க, ஒரு நோயாளியை சந்திக்க போகணும், அவங்க போகிறப்ப சொல்லியிருப்பாங்க எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க, இந்த நோயில் கஷ்டப்படுறேன் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே கேட்டோட நம்ம மறந்து வந்துடுறோம். ஆனால் இதில் ஒரு மனிதன் என்பவன் சுயநலக்காரன். பெரும்பாலும் மனிதன் சுயநலக்காரன், யாராக இருந்தாலும் சுயநலத்தோடு தான் இருக்கான். மனிதனுடைய சிந்தனையை செயலை புரிந்து கொண்ட இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, அடுத்தவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் தேவையும் பூர்த்தி ஆகும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோடு ஒரு வானவர் இருக்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அவர் நோயில் கஷ்டப்படுறாரு, வறுமையில் கஷ்டப்படுறாரு, அல்லது ஏதேனும் தேவைக்காக கஷ்டப்படுறாரு என்கிற போது, அவர் ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறார் என்கிற போது அவருக்காக நீங்கள் தனிமையில், யார் அவருக்கு முன்னாடி இல்லை, தனிமையில் உட்கார்ந்து இறைவா என் சகோதரன் இப்படி கஷ்டப்படுறான், வறுமையில் இருக்கிறான், அவன் சாப்பாட்டு கூட இல்லாமல் கஷ்டப்படுறான், இந்த சகோதரன் நோயோடு கஷ்டப்படுகிறான், அவனுடைய நோயை போக்கி விடு இறைவா, அவர் வறுமையை போக்கி விடுகிறவா, இவர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாள் இறைவா என்று நீங்கள் தனிமையாக இருந்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால், அந்த சகோதரன் குழந்தை இல்லாமல் இருக்கிறான், அந்த சகோதரனுக்காக இறைவா அவர் குழந்தை இல்லாமல் இருக்கார், அவருக்கு ஒரு குழந்தையை கொடு இறைவா என்று நீங்கள் தனிமையில் இருந்து பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால், உங்களோடு ஒரு வானவர் இருக்கிறார். அந்த வானவர் நீங்கள் செய்கிற பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்வார். ஆமீன் சொல்வது மட்டுமல்ல, இறைவா இவருக்கும் அது போல கொடு இறைவா. இப்போ அந்த சகோதரன் கஷ்டத்தில் இருக்கான், வறுமையில் இருக்கிறான், இறைவா அவருக்கு நிறைய செல்வத்துக்குடைய இறைவா என்று நான் தனிமையில் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கிறேன். அப்போ அந்த வானவர் என்ன செய்வாராம், ஆமீன் சொல்வதோடு இறைவா இந்த சகோதரன் அந்த சகோதரனுக்காக கேட்குறான், இவனுக்கு அதே போல கொடு இறைவா என்று வானவர் பிரார்த்தனை செய்வார். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒருவேளை இறைவன் நாடினால் அங்கீகரிப்பான், இல்லை என்றால் அங்கீகரிக்காமல் விட்டுவிடலாம். ஆனால் வானவர்கள் செய்கிற பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். நமது தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், அடுத்த சகோதரனுக்கு நமக்கு பூர்த்தியாகணுமே என்பதற்காக அடுத்தவனுக்கு கேட்டவன் சொன்னான், அவருக்கு அவருடைய வறுமையோ அவருடைய குழந்தை தேவையோ அல்லது அவருடைய நோயையோ போக்க வேண்டும் என்று நாம் கேட்டால் நிச்சயமாக ஒரு வானவர் நமக்கு பிரார்த்தனை செய்வார். அது நமக்கு வானவர் செய்கிற பிரார்த்தனை நமக்கு அங்கீகரிக்கப்படும் என்கிற முக்கியமான ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்வோம். அதோடு சேர்ந்து இன்றைக்கு இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்காக செய்கிற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்காக செய்கிற பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற சூழலில் பெரும்பாலான பிள்ளைகள் எப்படி அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வருவது, எப்படி அவர்களை சரியான சாலிகான பிள்ளைகளாக வளர்ப்பது என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கிறது. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு மன வலியாக இருக்கிறது. ஏன்னா இந்த பிள்ளைகளை இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள், அடுத்த இந்த சமூகத்தில் இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது பெரிய வழியாக இருக்கிறது. அப்போ இந்த பிரார்த்தனை நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டலாம். ரப்பி ஹப்லி மினல் சாலிஹின், அவர் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது எப்படி கேட்டார்னு சொன்னால், ஒரு பெரிய அழகான பிள்ளையோ அறிவான பிள்ளையோ அவர் கேட்கல, ஒரு சாலிகான நல்லொழுக்கம் உள்ள ஒரு பிள்ளையை எனக்கு குடி இறைவா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு நம்ம இது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு தந்தையும் தன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு, ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்காக செய்த பிரார்த்தனை இறைவன் அங்கீகரிக்கிறார். அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். உடனே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே, இறைவா என் பிள்ளையை நல்லொழுக்கும் பிள்ளையாக சாலியான பிள்ளையாக இந்த சமூக ஊடகங்களிலிருந்து இந்த அநியாயக்கார உலகத்திலிருந்து நீ புரிந்து கொள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்து விடு அல்லாஹ், சாலியான பிள்ளை ஒரு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக வளர்த்து விடு அல்லாஹ் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஏன்னா பெரும் கவலையாக இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் போகிற போக்கு
இன்னைக்கு இருக்கிற இந்த சூழலில் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது பெரும் கவலையாக இருக்கிறது. எனவே இந்த பிரார்த்தனை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நமது பிள்ளைகள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, சாலியான பிள்ளைகளாக, இறைவன் பொழுது கொள்ள பிள்ளைகளாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பெற்றோர்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்ய